காசா போரில் அடுத்தடுத்து பலியாகும் ஆக்கிரமிப்பு வீரர்கள் பற்றாக்குறையால் இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கல். உண்மையை சொல்லும் ஊடகவியலாளர்களுக்கு குறி. தேடி கொல்லும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல். இதுவரை 191 ஊடகவியலாளர்கள் படுகொலை. இஸ்ரேல் தாக்கினால் பதிலடி கொடுப்போம். ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் அதிரடி. தொடங்கிய ஏமனின் கவுண்ட் டவுன். மத்திய இஸ்ரேல் தீக்கிரை. பாய்ந்து சென்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள். சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு போர், மத்திய கிழக்கில் பதற்றம் அப்படிங்கிற செய்தி தான் கடந்த 2 நாட்களாக எல்லா ஊடகங்களும் வெளியாகிட்டு இருக்கு. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக இஸ்ரேல் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக போர் நடத்தி வருகின்றது. இதனால் பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 45,000 பாலஸ்தீனிய மக்கள் பலியாகியுள்ளனர். இந்த போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஆனால் ஹமாஸ் அமைப்பை அழிக்காமல் போரை கைவிட மாட்டேன் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிடிவாதமாக உள்ளார். இவரது பிடிவாதத்திற்காக ஓராண்டையும் கடந்து நடந்து வரும் இந்த போரால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலவீனமடைந்து விட்டதாக அமெரிக்காவை சேர்ந்த வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தது. மேலும் தனது சொந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக வீரியத்துடன் போரிடும் ஹமாஸ் போராட்ட குழுவிடம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தொடர் பின்னடைவை மட்டுமே சந்தித்து வருகின்றது. குறிப்பாக ஹமாஸ் நடத்தும் பதிலடி தாக்குதல்களால் அடுத்தடுத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை சேர்ந்த வீரர்கள் பலியாகி வருகின்றனர். சனிக்கிழமை வடக்கு காசாவில் நடந்த சண்டையில் 20 வயதான ஜமீர் பர்க் என்ற ஆக்கிரமிப்பு வீரர் உயிரிழந்தார். அதேபோல தெற்கு காசாவில் நடந்த சண்டையில் ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். ஏற்கனவே இஸ்ரேல் ராணுவம் வீரர்கள் பற்றாக்குறையால் திண்டாடி வருகின்றது. இதனால் ஒரு படைக்கு 12 வீரர்கள் இருந்த நிலையில் தற்போது 5 முதல் 7 வீரர்கள் மட்டுமே உள்ளனர். இது போரில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. காசா மக்களின் துயரத்தை உலக மக்களின் கண்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லும் ஊடகவியலாளர்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை விட்டு வைப்பதில்லை என்ற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியுள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி முதல் தற்போது வரை 191 பத்திரிகையாளர்களை இஸ்ரேல் வேண்டுமென்றே கொன்றுள்ளதாக பாலஸ்தீனிய செய்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த கொடூர தாக்குதலுக்கு தற்போது அல்குட்ஸ் தொலைக்காட்சியின் ஆசிரியரான மம்தூஹ் கனைட்டா என்ற பத்திரிகையாளரும் பலியாகியுள்ளார். மமதானி மருத்துவமனை முன்பு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த அவரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் ட்ரோன் குறிவைத்துக் கொன்றதாக கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த பத்திரிகையாளர் சங்கம் ஊடகவியலாளர்களை வேண்டுமென்றே கொல்வதை இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள அழுத்தம் கொடுக்க வேண்டுமென உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசா பகுதியில் நடந்து வரும் இனப்படுகொலை குறித்து செய்தி வெளியிடும் செய்தியாளர்கள் பணியில் இருக்கும் போது இஸ்ரேலிய தரைப்படை மற்றும் வான்வழி தாக்குதல்கள் கொல்லப்படுவதாகவும், தகவல் தொடர்பு தடைகள், விநியோக பற்றாக்குறை மற்றும் மின் தடைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஒரு வருடத்தில் காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனிய ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை உலக சராசரியை விட 2 மடங்கு அதிகமாகும் என்ற அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகியுள்ளது. லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்த உடன்படிக்கை குறித்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பெஞ்சமின் நெதன்யாகு ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தினால் மீண்டும் பதிலடி கொடுப்போம் என்று அறிவித்திருந்தார். மேலும் இஸ்ரேல் ராணுவ தளபதியும் ஹிஸ்புல்லா மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் அதற்கு தயாராக இருக்கும்படியும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் லெபனானிற்கும் இஸ்ரேலிற்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த 2 நாட்களுக்கு பிறகு ஒரு தொலைக்காட்சியில் உரையாற்றிய ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் தங்களுக்கு போரில் விருப்பமில்லை என்றாலும் இஸ்ரேல் விரோத போக்கை கடைபிடித்தால் பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்துள்ளார். ஹிஸ்புல்லா ஒருபோதும் போரை தொடங்காது என்றும் இஸ்ரேல் அதனை தொடங்கினால் பதிலடி கொடுக்க முழுமையாக தயாராக இருப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பாக ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் நன்றி தெரிவித்தார். இஸ்ரேலுடனான போரில் லெபனான் மக்களின் சகிப்புத்தன்மையையும் உறுதியையும் பாராட்டினார்.
லெபனானிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த 2 நாட்களுக்கு பிறகு ஒரு தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை எதிர்கொள்வதில் தங்கள் மகன்கள் உறுதியாக போராடியதாகவும் லெபனான் மக்களின் பொறுமை மற்றும் தியாகமுமே இஸ்ரேலை விரட்ட உதவியதாகவும் கூறினார். லெபனான் மீது போர் நிறுத்தத்தை அறிவித்த இஸ்ரேல் காசா மீது அதன் கொடூர தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றது. லெபனானில் போர் நிறுத்தம் செய்வதன் மூலமாக அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஆயுதங்களை வாங்கவும் தனது படையை மீண்டும் வலுப்படுத்தவுமே இஸ்ரேல் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஹிஸ்புல்லா அமைப்பை லித்தானி ஆற்றுக்கு அப்பால் விரட்டப் போகிறோம் என்று சொல்லி போரை தொடங்கிய இஸ்ரேல் 2 மாதங்களாகியும் எதையும் சாதிக்கவில்லை. 100க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலியான நிலையில் ஏராளமான டாங்கிகள் ஆயுதங்களையும் இழந்தது. இந்நிலையில் திடீரென்று போர் நிறுத்தத்திற்கும் முன் வந்தது. ஹிஸ்புல்லா அமைப்பை பொறுத்தவரை இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதாகவும் அதே நேரம் வேறு வழிகளில் தொடர்ந்து காசா மக்களுக்கு உதவுவோம் என்றும் அறிவித்துள்ளனர். மேலும் லித்தானி ஆற்றுக்கு அப்பால் தங்களை விரட்டுவோம் என்ற இஸ்ரேலின் போர் இலக்கு முறியடிக்கப்பட்டு தங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்துள்ளதாகவும் ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியுள்ளது. இதனிடையே காசா மீது இனப்படுகொலையை தொடர்ந்து வரும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏமன் தனது கவுண்ட் டவுனை தொடங்கியுள்ளது. மத்திய இஸ்ரேல் பகுதிகள் மீது ஹவுதி படைகள் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். அல்-லிட், ராம்லே, ரெஹோவோட், பெய்ட் ஹெமேஷ் ஆகிய நகரங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து வாய் திறக்காமல் இஸ்ரேல் வழக்கம் போல மௌனம் சாதித்து வருகின்றது. சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு போர், மத்திய கிழக்கில் பதற்றம் அப்படிங்கிற செய்தி தான் கடந்த 2 நாட்களாக எல்லா ஊடகங்களும் வெளியாகிட்டு இருக்கு. அங்கே என்ன நடக்குது, தற்போதைய பிரச்சனை என்ன அப்படிங்கிற சம்பந்தமாக 5 முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது உங்கள் முகமது பொலிட்டிக்கல் ஷோ. தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, சிரியாவினுடைய அல்லப்பே அப்படிங்கிற ஒரு நகரத்தை ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரிய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு குழு கைப்பற்றி இருக்கிறாங்க. இதனால 2 தரப்புகளிடையே மிக கடுமையான போர் நடந்துட்டு வருது. அங்க பலர் கொல்லப்பட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் தற்போதைய செய்தியாக இருக்கு. இந்த ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற குழுவினர் யாரு, ஏன் சிரியால இந்த பிரச்சனை திடீர்னு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். அப்படின்னா, சிரியால கடந்த 2011ஆம் ஆண்டு தொடங்கி அந்த உள்நாட்டு போரை பத்தி நாம நிச்சயமா பார்க்கணும். அப்பதான் இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். சிரியாவோட இப்போதைய அதிபர் பஷார் அல் ஆசாத், இவர் 2000ஆம் ஆண்டு அதிபராக பதவி இருக்கிறார். 25 வருஷமா இவர் தான் அதிபராக இருக்கிறார். இதற்கு முன்பு அதிபராக இருந்தவர் இவருடைய தந்தை ஹஃபீஸ் அல் ஆசாத். இவர் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிபராக இருந்தவர். இப்ப இவங்களுடைய இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராக 2011ஆம் ஆண்டு அரபு வசந்தம் அப்படிங்கிற பெயர்ல சிரியாவில் ஒரு பெரிய போர், உள்நாட்டு போர் ஏற்படுது. அரபு வசந்தம் அப்படிங்கிற பேர்ல 2011ஆம் ஆண்டு பல அரபு நாடுகள்லையும் பிரச்சனை ஏற்பட்டது. எகிப்து உள்ளிட்ட பல நாடுகளையும் பிரச்சனை ஏற்பட்டது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நீண்ட நாட்களாக ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களை அகற்றிவிட்டு ஜனநாயக ரீதியான ஆட்சியை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த அரபு வசந்தம் அப்படிங்கிற பிரச்சனை ஏற்பட்டது. அது 2011ஆம் ஆண்டு சிரியாவில் பார்க்கும்போது அது ஜனநாயக போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய உள்நாட்டு போராக அது வெடித்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த உள்நாட்டு போருக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான 2 காரணங்கள். ஒன்று என்னன்னா, நீண்ட நாட்களாக ஆட்சியில் இருப்பவர் அகற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எல்லா மக்களிடம் பொதுவாக எழுந்தது. இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, சிரியாவினுடைய அதிபர் ஆசாத் அவர் சியா பிரிவை சேர்ந்தவர். ஆனா அங்கு வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் சன்னி பிரிவை சேர்ந்தவங்க. எனவே இந்த சன்னி பிரிவை சேர்ந்தவர்களை கேதர் பண்ணணும், அவங்க அணிதிரட்டும் அப்படிங்கிறதுக்காக சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எப்படின்னா இது ஒரு சியா சன்னி பிரச்சனையாக அவங்க முன்வைத்தாங்க. அதனை ஏற்று பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் சப்போர்ட்டும் பண்ணாங்க. இதுதான் இந்த உள்நாட்டு போருக்கு மிக முக்கியமான ஒரு, அதாவது இந்த எதிர்கட்சி படைகள் மிக வலிமையாக ஆனதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. மூன்றாவதாக, இந்த சிரியாவினுடைய உள்நாட்டு போர் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க. இன்றைக்கு நம்ம காசாவில் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இதை விட 10 மடங்கு மக்கள் சிரியாவினுடைய உள்நாட்டு போர்ல கொல்லப்பட்டாங்க. 2 தரப்பினராலையும். அது அரசு தரப்புலையும் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது. ஆப்போசிட் தரப்புல அதை விட பயங்கரமான உயிரிழப்புகள் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 67 லட்சம் மக்கள் உள்நாட்டிலேயே அகதிகளாக ஆக்கப்பட்டாங்க.
66 லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு அகதிகளாக சிரியாவிலிருந்து வெளியேறினதை நாம பார்க்க முடியுது. பலர் வந்து கடல்ல பயணம் செஞ்சு வேறொரு நாட்டுக்கு வந்து பிழைப்பு தேடி செல்லக்கூடிய வகையில பலர் வந்து என்ன செஞ்சாங்க, கடல்ல படகு மூழ்கியும் உயிரிழந்தாங்க. இந்த உள்நாட்டு போர் சிரியாவை வந்து கிட்டத்தட்ட கற்காலத்திற்கே கொண்டு சென்றது அப்படின்னு நாம வந்து சொல்லலாம். அந்த அளவிற்கு வந்து அந்த சிரியா அப்படிங்கிற சிரியா ராணுவம் அப்படிங்கிறது மத்திய கிழக்குல வந்து ஒரு ராணுவ வல்லரசாகவே இருந்தாங்க. மத்திய கிழக்குல வந்து சிரியாவும் எகிப்தும் வந்து மிக வலிமை பொருந்திய ராணுவமாக இருந்தாங்க. இந்த உள்நாட்டு போர்ல சிரியா வந்து பாத்தீங்கன்னா மிக பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போது இந்த காசா போர்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து இஸ்ரேல் வந்து சிரியா மீது தாக்குதல் நடத்துவாங்க. எதனால அப்படின்னா, அந்த சிரியா வந்து ஹிஸ்புல்லா அமைப்புக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நிலைகள் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் கூட ஒரு எதிர் தாக்குதலை கூட சிரியாவால நடத்த முடியல. அந்த அளவிற்கு பலவீனமான நிலையில சிரியா அரசாங்கம் இருந்ததை நாம பார்க்க முடிஞ்சது. இதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த உள்நாட்டு போர் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த உள்நாட்டு போர் வந்து ஆசாத்தினுடைய அரசாங்கத்தை எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் கையில் இப்ப இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தா வெறும் 63% பகுதிகள் தான் ஆசாத்தினுடைய கையில வந்து இப்ப இருக்கு. இந்த ஆசாத்தை எதிர்க்கக்கூடிய படைப்பிரிவினர் வந்து 2 பிரிவாக இருக்காங்க, 2 பெரும் பிரிவாக இருக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸ் SDF அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க கட்டுப்பாட்டுல கிட்டத்தட்ட 25% பகுதிகள் வந்து போயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா HTS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு, இவர்கள் கையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% பகுதிகள் வந்து போயிடுச்சு. இப்ப இவங்க தான் இந்த அலப்பை நகரத்தை தாக்கியிருக்காங்க. கடைசியா நம்ம பார்க்கும்போது இந்த போருக்கு வந்து முக்கியமான வெளிநாட்டு காரணிகள்லாம் என்ன, யாரெல்லாம் ஆசாத்தை ஆதரிக்கிறாங்க, யாரெல்லாம் ஆசாத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, பொதுவாகவே ஆசாத் வந்து ரஷ்ய ஆதரவாளராக இருந்தாரு. அமெரிக்கா இஸ்ரேலை வந்து மிக கடுமையாக எதிர்த்துட்டு வந்தாரு. இந்த சிரியா அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய வலிமை வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே தொடர்ந்து இருந்துட்டு வந்துச்சு. அது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்குமே ஒரு அச்சுறுத்தலாக இருந்துட்டு வந்துச்சு. எனவே சிரியாவினுடைய இந்த அரசு அதிகாரத்தை, இந்த பலத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து அமெரிக்காட்ட ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஜார்ஜ் புஷ் வந்து அதிபராக இருக்கும்போது அவர் அடிக்கடி என்ன வார்த்தை சொல்லுவார்னா, ஈரான் அதே போல ஈராக், சிரியா இந்த 3 நாடுகளையும் நாங்கள் வந்து தாக்குவோம் அப்படிங்கிறத அடிக்கடி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அவருடைய ஆட்சியில முடிந்ததற்கு பிறகு இந்த 2011 தான் என்னாச்சு, அந்த சிரியாவில் வந்து அது வந்து ஒரு உள்நாட்டு போராக மாறிச்சு. இந்த ஆசாத் அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதே போல சவுதி அரேபியா அதே போல ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சவுதியும் ஐக்கிய அரபு அமீரகம் சப்போர்ட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, இவங்க வந்து ஒரு சியா ஆட்சியாளர்கள், இவங்கனால வந்து நம்ம நாடுகளுக்கும் பிரச்சனை ஏற்படும், ஒரு சியா ஆட்சி வந்து அங்க இருக்கக்கூடாது, சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிரியா வந்து ஈரான் ஈராக் போன்ற நாடுகளோட மிக நெருங்கிய நட்புணர்வோடு இருக்கிறாங்க, அவங்க வந்து பலமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா இதுல வந்து களத்துக்கு வந்து வராங்க. இப்ப ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஈரானை ஆதரிக்கக்கூடிய நாடு. அப்ப ஈரான், சிரியா இந்த நாடுகளை வந்து ரஷ்யா தொடர்ந்து ஆதரிச்சு வந்ததுனால இந்த போர்ல வந்து ரஷ்யாவும் களத்தில் இறங்கினதை நம்ம பார்க்க முடியுது. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இதுல யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த சிரியா அதிபர் பஷார் அல் ஆசாத்தை வந்து நாம நல்லவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய இனப்படுகொலைகளை அவர் தலைமையிலான அந்த படைகளும் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம வந்து யாருமே மறுக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் செஞ்சிருக்கிறாங்க. அவரை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னா, ஆட்சியிலிருந்து அவர் வந்து வெளியேறணும், அவர் குடும்பம் வந்து வெளியேறணும் அப்படிங்கிற டிமாண்ட் தான். அதை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சுமூகமா வெளியேறி இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் அங்க ஏற்பட்டிருக்காது. அதே நேரம் இந்த எதிர்த்தரப்பு இருக்காங்கல்ல, இவங்கள வந்து சப்போர்ட் பண்ணலாமா, இவங்கெல்லாம் வந்து யோக்கியர்களா நல்லவங்களா அப்படின்னு பார்க்க, ஆசாத் வந்து ஒரு பேராசைக்காரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எதிர்த்தரப்பினர் இருக்காங்களா, 1ஆம் நபர் முட்டாள்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம் என்னன்னா, சிரியாவினுடைய அரசாங்கம், பஷார் அல் ஆசாத்தோட அரசாங்கம் அப்படிங்கிறது மிக வலிமையான அரசாங்கம். அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு ராணுவ வலிமை வந்து இருக்கு. அந்த அந்த பஷார் அல் ஆசாத்தை அந்த பதவியிலிருந்து விரட்டுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த எதிர்த்தரப்பினர் வந்து மிகவும் கவனமாக இந்த விஷயத்தை அணுகி இருக்கணும். ஜனநாயக முறையில் அவங்க வந்து அணுகி இருக்கணும். அது முடியாத பட்சத்தில் அவங்க வந்து பொறுமை காத்திருக்கணும். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க மிக பலவீனமான நிலையில இருந்து கொண்டு ஒரு போரை நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா, மிகப்பெரிய அளவில் 2 தரப்பிலும் உயிரிழப்பு ஏற்படுது. இப்ப பஷார் அல் ஆசாத் வந்து ஒரு பேராசைக்காரராக இருக்கிறார், அவரும் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறார், அதனால அவர் ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிறதுலாம் சரிதான். அதே நேரம் இந்த பஷார் அல் ஆசாத் தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட ஆதிக்கத்தை அந்த பகுதியில் வரவிடாம தொடர்ந்து மிக கட்டுப்பாடோட கண்ட்ரோலோட வச்சிருந்தார். அதையும் மறுக்க முடியாது. இவரோட ஆட்சியிலிருந்து இவர் அகற்றிட்டு ஒரு சன்னி பிரிவை சேர்ந்த ஒரு ஆட்சிக்கு வர்றாருன்னா அது முழுக்க முழுக்க அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு ஆட்சியாக மாறிடும். எப்படி சவுதி இன்றைக்கு வந்து துபாயில எப்படி ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு தலையாட்டி அரசாங்கமாகத்தான் அது இருக்கும். அது வந்து அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய நலனுக்கான அரசாங்கமா
அந்த அரசாங்கம் இருக்காது. இப்போ சிரியா அதிபர் பஷார் அல் ஆசாத் ஒரு பேராசைக்காரராக இருந்தாலும் கூட, அவர் பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பு காரணமானவர் தான் கூட, அவர் அந்த பகுதியில் அவர் இருப்பது தான் அந்த பிராந்தியத்திற்கு நல்லது அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சியா சன்னி பிரச்சனையை உள்ள கொண்டு வந்து அவர் சியா ஆட்சியாளர், அதனால அவர் எதிர்க்கணும் அப்படின்னு மத ரீதியான சிந்தனைகளை தூண்டி என்ன செய்யறாங்க, இந்த உள்நாட்டு போரை ஸ்டார்ட் பண்ணி இந்த இவ்வளவு பெரிய அழிவுகளுக்கு இது காரணமாக வந்து நிக்குது. இப்போதும் பாருங்க, இந்த அலப்பே நகரத்தை இப்ப இவ்வளவு நாள் இஸ்ரேல் காசா பிரச்சனை இருந்துச்சு, காசால இஸ்ரேல் இவ்வளவு கொடூரங்களை அரங்கேற்றினாங்க. அப்போதெல்லாம் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு துப்பாக்கி குண்டுகளை கூட பயன்படுத்தாத இந்த சிரியா எதிர்ப்பு படைகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இப்போ வந்து திடீர்னு வந்து சிரியா மீது தாக்குதல் நடத்துறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு போக்காக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த சிரியா பஷார் அல் ஆசாத் மீது பல குற்றச்சாட்டுகள், 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அவர் இந்த இஸ்ரேல் காசா போர்ல வந்து காசா மக்களுக்கு ஆதரவாக பல நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டார். குறிப்பாக சொல்ல போனா ஹிஸ்புல்லா அமைப்புக்கு முழுமையான ஒத்துழைப்பை அவர் கொடுத்தார். ஈரானிலிருந்து அவர் வரக்கூடிய ஆயுதங்களாக இருந்து எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, அது சிரியா வழியாகத்தான் அது வந்து சேர்ந்து கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லா அமைப்புக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் வந்து ஆசாத் வந்து செஞ்சு கொண்டிருந்தார். அதே நேரம் வந்து இஸ்ரேல் அதன் காரணமாகத்தான் இஸ்ரேல் பலமுறை என்ன செஞ்ச டமாஸ்கஸ், தலைநகர் டமாஸ்கஸை பலமுறை தாக்கினாங்க. அப்படி இருந்தும் கூட தொடர்ந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை தான் பஷார் அல் ஆசாத் எடுத்துட்டு இருந்தாரு. இந்த சூழல்ல தான் இந்த போர் அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய தூண்டுதலின் பேரில், அதாவது ஈரானை பழி வாங்கணும் அப்படின்னா ஈரானுடைய கூட்டாளிகளை பழி வாங்கணும். ஈரானுடைய முக்கியமான கூட்டாளியாக இந்த பஷார் அல் ஆசாத் இருக்கிறாரு. எனவே அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ரஷ்யா வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கு. இந்த போர் வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேல் படைகள் நேரடியாக சிரியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு இணையான ஒரு சம்பவம் தான் இது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிரிய உள்நாட்டு போரில் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு வரோம். இது சம்பந்தமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனலில் வழங்க இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.